அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்தியன் சினிமா இல்லை உலக சினிமாவிலேயே சொல்லலாம், உலக சினிமாவிலேயே இழந்த சினிமாவின் இமயம் சொல்கிற நம்ம பாரதி ராஜா அவர்கள் பார்த்திங்கன்னா இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. இவரோட உயிரிழப்புங்கிறது யாராலையும் பார்த்திங்கன்னா ஈடுகட்டவே முடியாதுன்னு நான் சொல்லுவேன். நம்ம சேனல் சார்பாக அவர் உயிரிழந்ததுக்கு நம்ம சேனல் சார்பாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இரங்கலை அவர் தெரிவிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் பாரதி ராஜா எடுத்திருக்கார்ல படம், அதில் எந்த டேரக்டரும் எடுக்க முடியாத சிறப்பான ஒரு 10 சம்பவங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜா அவர்கள் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த படத்தெல்லாம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரிங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த கிராமிய வாழ்வின் நுணுக்கமான அந்த ஷார்ட்டில் எடுப்பாங்களே, அது பார்த்திங்கன்னா இவரால் தான் எடுக்க முடியும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோடு சொல்லணும்னா, இந்த ஊட்டி, மேட்டூர், கங்கை கொண்டன் போன்ற படங்களில் ஊராக பின்னணியை மிக யாத்திரகமாக சித்தரித்த திறமைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் படத்தில் இந்த கிராமிய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்டு, இந்த புதுமுகங்களை அடையாளம் காணுதலில் பார்த்திங்கன்னா பாரதி ராஜா தான் டாப்பில் இருக்கார். உங்களுக்கு எந்தெந்த நடிகர் பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜா அறிமுகப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறத இந்த செகண்ட் இதில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக இந்த ராதிகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதி, அதுக்கப்புறம் நளினிகாந்த், அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் விஜயகாந்த், இவர் உட்பட்ட அறிமுகம் செய்து வெற்றி நட்சத்திரங்களாக சும்மா அறிமுகம் மட்டும் பண்ணாமல் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம மனசில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னா, இதுக்கு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க படத்தில் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜா அவர்கள் தான். அதுக்கப்புறம் மூணாவது, இந்த இசை இருக்குல்ல, அதை காட்சிப்படுத்தும் பாணி பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம பாரதி ராஜா மாதிரி யாருனாலையும் பண்ண முடியாது. இப்போது இந்த இளையராஜா மியூசிக்கில் நம்ம பாரதி ராஜா படம் எடுத்தார்னா அந்த இசைக்கு ஏற்றது போல் இந்த காதலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சோகமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த உற்சாக காட்சிகளாக இருக்கட்டும், இதை அசைவூட்டும் விதமாக பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜானால தான் அதை இயக்கவே முடியும். இவ்வளோ நம்ம இளையராஜா பாட்டு ஹிட் ஆகிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணமும் பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் பாரதி ராஜா தான். ஏன்னா அவர் படத்தில் அவரோட அந்த நம்ம இளையராஜா இருக்கார்ல இசைஞானி, அவரோட மியூசிக்கும் அதுக்கப்புறம் நம்ம பாரதி ராஜாவோட அந்த ஸ்க்ரீன் பிளேவும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் நாலாவது, இந்த இயற்கைக்கும் உணவளிக்கும் உரையாடல். இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு சொல்லணும்னா, இந்த மலை, காற்று, வெயில் போன்றவற்றை கதாபாத்திர உணர்வுகளுடன் இணைத்து காட்டும் திறன் பார்த்திங்கன்னா இவருக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போது எல்லாம் இந்த லைட்டிங் இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலேயே இந்த சன்லைட் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு படம் எடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மலை காற்றெல்லாம் இருக்குல்ல, இதை வச்சே பார்த்திங்கன்னா அப்போதைக்கு இப்போது அந்த கதாபாத்திரத்தோட இந்த இயற்கை சூழலில் இருக்குல்ல, இதை ஒத்து பண்ணி அப்போவே பார்த்திங்கன்னா இவர் படங்கிறது நிறைய எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட்டு, இந்த சாதி, அதுக்கப்புறம் வறுமை, உழைப்பின் யாத்தகம், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இவர் படத்தில் வச்சுருப்பார். இந்த முதல் படமான இந்த 16 வயதிலே படம் இருக்குல்ல, அதிலே பார்த்திங்கன்னா முதல் சாதிய அடக்குமுறையும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா அச்சமின்றி காட்டியவர் பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ராஜா தான். இப்போது எல்லாம் யோசிச்சு எடுக்கிற டைமில் அப்போவே அந்த டைமில் இந்த சாதி அடக்குமுறை இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவர் படத்தில் அவ்வளோ தத்துருவமாக காமிச்சிருப்பார். எப்படி இந்த சாதியால் ஒருத்தர் அடக்கப்படுறாரு, அதுக்கப்புறம் உழைப்பை வச்சு எப்படி ஒருத்தர் முன்னேறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவர் படத்தில் செம்மையாக காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 6வது பாயிண்ட்டாக உரையாடலில் எழுத்தின் ஜீவன் இருக்கும். இது என்னதுன்னா, குறைந்த வார்த்தையிலே அழகான பொருட்களை தரும் கிராமிய உரையாடல்களை பார்த்திங்கன்னா இயல்பாக அவர் பார்த்திங்கன்னா பேசுவார். இப்போது அவர் என்ன தான் கம்மியாக பேசினாலும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னா இதுக்கு பார்த்திங்கன்னா பொருள். அதுக்கப்புறம் 7வது பாயிண்ட்டாக இந்த நிறம், அதுக்கப்புறம் இந்த வெளிச்சம், அமைப்பு கலைகளை இயக்குவதில் பார்த்திங்கன்னா திறமை கொண்டவர் தான் நம்ம பாரதி ராஜா. இது மட்டும் இல்லாமல் இந்த வண்ணங்களில்
அந்த கலர்ஸ் இருக்குல்ல அதை வச்சு பார்த்தீங்கன்னா திரையில் கச்சிதமாக பயன்படுத்த தெரிஞ்சவரும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி ராஜாவாக தான் இருந்தார். அந்த கலர்ஸை கொண்டு அப்போ மேக்ஸிமம் நிறையா பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி படம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த கலர்ஸை கொண்டு அவர் படத்தில் எப்படி புதுசு புதுசாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா படத்தில் அவர் யூஸ் பண்ணி காமிச்சிருக்காரு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் 8வது பாயிண்ட்டாக பெண் கதாபாத்திரம் இருக்குல்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் அந்த டைம்ல நிறைய மதிப்பு கொடுத்து ஒரு படங்கிறது எடுத்திருக்காரு. இப்போது இந்த டைமில் தான் நிறைய ஹீரோயினிய சப்ஜெக்டாக வச்சு நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த டைம்லேயே எப்போ நான் சொல்கிறதுனா 1980களிலே பார்த்தீங்கன்னா பெண்களை மையமாக கொண்டு படங்கிறது எடுத்திருக்காரு. உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு சொல்லணுன்னா இந்த நிழல்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலைக்கல் ஓய்வுதலை, இந்த மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா அப்போவே இவங்க பெண்களை மையமாக கொண்டு அப்போவே இந்த மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா இயக்கி அதில் எப்படி சொல்கிறது சும்மா இயக்குனது மட்டும் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா மாபெரும் ஹிட்டாக்கியும் காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 9வது பாயிண்டில் இந்த இசை காட்சிகள் இருக்குல்ல அந்த காட்சிகளை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா சினிமாவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறையவே இவர் படத்தில் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா இந்த பூத்தாளிர் இந்த படத்தின் வெட்டுக்கிளி கோவில் போன்ற பாடல்களில் நவீன இந்தியா சினிமாவிற்கு அப்பாற்பட்ட கற்பனைக்கு எட்டாத பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் அவர் நிறையவே பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட்டாக 10வது பாயிண்ட்டு இதில் என்னென்னா சாதாரணமான நடிகர்களிடமிருந்து அசாதாரணமான நடிப்பை பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துறதுல இவர் பார்த்திங்கன்னா ஒரு வள்ளல்னே சொல்லலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா நம்ம ஆண்டவராக இருக்கிற கமலஹாசனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவோட அப்பா சிவகுமாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராதிகா, இவங்களாம் எவ்வளோ பெரிய ஆக்டர்னு நம்மளுக்கு இப்போ தெரியும். ஆனால் இவங்கள பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது பெரிய ஆக்டர்களை நடிப்பவர்களை கூட முற்றிலும் புதிய பரிமாணத்தில் நடிக்க வைத்து சாதனைங்கிறது பார்த்திங்கன்னா அப்போவே பண்ணியிருக்காரு. இது எல்லாம் தான் தமிழ் சினிமா வரலாற்றில் பாரதி ராஜாவை தனித்துவமாக ஆளுமையாக நிலைநிறுத்தி கொண்ட இந்த 10 விஷயங்களை பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா யாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னையோட நம்ம இயக்குனர் பாரதி ராஜா அவர் பார்த்திங்கன்னா மறைஞ்சிட்டாரு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம சேனல் சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருக்காக இருக்கட்டும் ஆழ்ந்த இருக்கலை சொல்லி நம்ம இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன பாயிண்டில் பாரதி ராஜா படங்களில் இருக்கட்டும் இல்லை அவர் டைரக்ஷன்லேயே இருக்கட்டும் இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? உங்களை இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நான் சந்திக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்க நன்றி. சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.